பிரைசியாசுவா 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு சபையில். 100 பேரும் வெள்ளையும் போட்டு இருக்கிறாங்க. 100 பேரும் கை தட்டுறாங்க. 100 பேரும் எதையோ பேசி வளர்றாங்கன்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க உடனே சொல்லுவாங்க, எங்க சபை பரலோகம் போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பரலோகத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்களோ? வேதம் தெரியாம யாரோ எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு நடக்கல, கவர்ச்சி நடக்குது. என்கிட்ட ஒரு இந்து சகோதரர் கேட்டார், நீங்க பாஸ்டர் தான், நான் ஒத்துக்கிறேன் உங்களை, ஆனா இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 4 மாவடிக்கு போனாங்க. எதுக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதிக்க போனாங்க. வார நேரம் செத்து போனான். அதுவும் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். நான் என்ன சொல்ல? அப்ப ஆராதிக்க போன அந்த கடவுள் ஆக்சிடென்ட்ல அவனை கொலை பண்ணுவாரா? அடுத்து அவர் கேட்கிறார், ஏன்னா இங்க எங்கேயும் சபையே இல்லையா? அப்ப எதுக்கு அங்க போனாங்க? அங்க போனதுனால தானே இந்த மரணம் வந்தது. இல்லைன்னா இந்த மரணம் வந்திருக்காது அல்லவா? இது உண்மை. வண்டி ஏறி வள்ளம் ஏறி இங்கேருந்து அங்க அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. நமக்கு நாகர்கோவில் இங்கேருந்து வர்றதுக்கே ஒருத்தனுக்கு முடியல, வரமாட்டேங்கிறான். ஏன்? ஐயோ இவ்வளவு தூரம் போகணுமா யோசிக்கிறோம். ஆனா இங்கேருந்து அங்க போறோம். அப்ப எதனால? வசீகரம். அந்த பாஸ்டர் அன்பா பேசுவார், ஆதரவா பேசுவார். ஆனா சத்தியத்தின்படி வெட்டு ஒன்று துண்டுனால பேசுவாரான்னு கேட்டா இல்ல. யாஷுவா எங்கேயாவது யார்கிட்டயாவது அன்பா பேசினதா நீங்க வேதத்தில் வாசிக்க முடியுமான்னு கேட்டா இல்லையே. அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார். ஆனா இன்னைக்கு யாரும் அதிகாரம் உள்ளவராய் பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? மக்கள் வரமாட்டாங்க. அல்லேலூயா.